வணக்கம். வணக்கம், வணக்கம் ஐயா. அது நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் மாறி மாறி வருதா? எனக்கு எப்பலாம் டைம் ஒரு சில நாள்ல காலையில வரேன், ஒரு சில நாள்ல நைட் வரேன். நேத்து காலையில வந்தனா இன்னைக்கு நைட் வரேன். அதுக்கேத்த மாரி மாத்திட்டு இருக்கேன். பரவால்ல. இருக்கிற டைம். எதனால ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாரி பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். அதான். இப்ப நெறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. கேள்வி நெறைய போயிட்டு இருக்குல்ல. பெண்கள் எல்லாம் சிந்திக்க வைக்கிறான். பெண்களை சிந்திக்க வைக்கிறோம் இல்லையா? ம். பெண்களை ஆமா, சிந்திக்க நீங்க கடுமையான அந்த சட்டத்தையும் ரூல்ஸையும் போட்ட பிறகுதான் இப்ப எல்லாருமே அதுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தரா தன்னைத்தானே வந்து அதுக்குள்ள வராங்க அந்த இதுக்குள்ள. ம், ம், ம். ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டாதான் நமக்கு வெற்றி தானே. ஆமாமா. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, இந்த அருணா நல்ல வெற்றி அடைஞ்சிருவாங்க. அவங்க இப்பவே சூப்பர், சூப்பர். போயிட்டு நின்றுச்சு. அவங்க ஏற்கனவே போன வருஷமே முயற்சி பண்ணி போன வருஷமா 15 கிலோ குறைச்சிருக்காங்க. அதுலயும் நோய் நல்லாயிடுச்சு அவங்களுக்கு. அதனால அற்புதம், அற்புதம். ஆமா, அது பல ஆஹ் நோய் இருந்திருக்குது. ஆமா, அது இப்போ நோய்ங்கிறது ஒண்ணு இல்லையா? நோய்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. இந்த நோய்ங்கிறது பல நோய்ங்கிறது இவன் சொல்றதுதான். அந்த ரத்தத்தை கழுவுனா பல ஆயிரம் நோய் நல்லாதுன்னு இந்த முண்டங்களுக்கு தெரியாம போச்சு. என்ன ரொம்ப குறைஞ்சபட்ச ஞானம் கூட இந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளுக்கு இல்லைன்னா அப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்ணி தொலைகிறது? ம்? ம், குறைந்தபட்ச அறிவே பண்ண முடியும். என்ன இவ்வளவு ஹை டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இவ்வளவு ஹை டெக்னாலஜி இப்ப எல்லாரும் ஹை டெக்னாலஜி வச்சிருக்காங்களா இல்லையா? எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே இருக்கான்னு கேக்குறேன். ஒரு மனிதனோட பழக்க வழக்கத்தை ஆராய்ச்சி பண்ண தெரியாதா? என்ன இவனுங்க நோபல் பரிசு பண்ணி என்னத்தை கிழிச்சானுங்க? ம்? காலையில கூட ஒருத்தர் கேட்டாரு. அந்த ஓசினோர் ஓஸ்மி ஜப்பான் டாக்டருக்கும் அவர் வந்து மைட்டோகாண்ட்ரியா பத்தி ஆராய்ச்சி. மைட்டோகாண்ட்ரியா வந்து தானாவே செயல்படக்கூடியது, யாருடைய கட்டுப்பாடும் இல்லை. அது தானாவே எனர்ஜி உற்பத்தி பண்ணிக்குது. அது எங்கிருந்து எனர்ஜியை உற்பத்தி பண்ண நானும் அது எங்கிருந்து எனர்ஜி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெளியிருந்து எடுத்துக்கணும், அது தானா உற்பத்தி பண்ணணும். அதுதான் உடம்புக்கு வந்து ஒரு நெபுலா மாதிரி வேலை செய்யும், விண்வெளி மாதிரி. உடம்பு ஒரு நெபுலா தான். இது உயிரை வச்சுட்டு நம்ம ஏமாத்துறதுனாலதான் நமக்கு பயந்து போயிட்டோம். உயிர்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து பயந்துட்டோம். உயிர்னு அதான் இல்லாம இதுக்கு இருந்தா சாப்பாடு ஒண்ணு போடணும், இதுக்கு சாப்பாடுன்னு ஒண்ணு போடணும். ஆமா, அதை கண்டு பயந்து உயிர் போயிருவா வந்துருமான்னு தெரியாம தான் பயந்து போய் நடுக்கி போய் அப்புறம் தான் இந்த அப்புறம் உயிர் மேல பயம் இல்லைங்கிறது பாத்தீங்கிறது திருவள்ளுவர் சொல்லித்தான் யாருக்குமே புரியுது. திருவள்ளுவர் தான் மரணத்தை எதிர்க்கலான்னு முதல் சொன்னவர். திருவள்ளுவர் தான் மரணத்தை எதிர்க்கலான்னு சொன்னாரு. இதை வந்து வெங்கடேசன் சொல்லித்தான் நமக்கே தெரியுது, இல்லை நமக்கும் தெரியாது. நானும் இங்க தமிழ் மன்றத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் போவேன் வருவேன். யாருக்கும் இதை பத்தி தெரியாது. நான் இந்த பயிற்சி பண்ணுகின்ற பொழுது கூட திருக்குறள் மன்றம் இதெல்லாம் கேட்பேன். அவங்களே யாரும் வாய்த்துட்டு பேச மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு பாவம். ஆமா. ம். நீங்க சொன்ன மாதிரி அந்த சாட் ஜிபிடி இப்ப நிறைய யூஸ் ஆகுது. இப்ப வந்து அறிவு கொண்டு நமக்கு எதனா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதுலயே நமக்கு தெளிவு கொடுக்குது. ம், மேலும் 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 சந்தேகங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் இரு தத்துவங்களை வச்சு எப்படி இணைச்சு நம்ம கேள்வி கேட்கறது. ம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த நீர் தத்துவத்தையும் ம், ஆஹ் அகத்தினுடைய ஆராய்ச்சியை வச்சு அதுல இருந்து நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கம்பேர் ம், ஸ்டடி கொடுத்துட்டு ம். அதுக்கு கொடுத்துருது டப்புன்னு. ஆ, 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 ஆ. சோ நம்ம எந்த ஒரு 2 கான்செப்டையும் எடுத்து அதுல போட்டு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 கான்செப்டையும் சேர்த்து வச்சு நமக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படி வருது. சோ அதனால இப்ப நிறைய கைவசங்கள் நமக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் நிறைய இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல ஆமா. இதையும் பயன்படுத்திக்கிட்டு பயன்பெறலாம் அப்படின்றதுதான். ஆமா, பயன்படுத்துவாங்க, கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதாவது இப்ப பிரச்சனை வருகின்ற பொழுது உணவுக்கு பிச்சை எடுக்கும் பொழுதே தான் அந்த பிரச்சனை வரும். உணவுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும். அந்த நிலை வரும். அது வந்து இப்படியே சொல்ல முடியாது. மக்கள் தொகை பெருக 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 மக்கள் தொகை பெருகிட்டே போறப்போ விவசாயம் சுருங்கிட்டே போயிடும். விவசாயம் விவசாயம் செய்யற ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே போயிடுவாங்க. அப்புறம் வந்து தரத்தை கொடுக்க தெரியாது, ஒழுக்கத்தை கொடுக்க தெரியாது. இவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருப்பான், அப்படி மாட்டிக்குவாங்க. கடைசியில இவன் திங்கிற வேகம் வேற, உற்பத்தி வேற தாறுமாறா மாறிடும். திங்கிற வேகம் 1 வினாடி, உற்பத்தி வேகம் 1 வருஷம் ஆகும், அப்படி மாட்டிக்குவானுங்க. அப்ப இந்த எனர்ஜி கன்வர்ஷன் அந்த எனர்ஜி எங்கிருந்து எடுத்துக்கிறது தான் கேள்வி. இதைத்தான் 120 வருஷத்துக்கு முன்னாடி அர்னால்ட் டெக்ரட் சொன்னாரு. அதை வந்து இந்த ஓசுமே கண்டுக்கவே இல்லை. நோபல் பரிசு பெறவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை தத்துவத்தையும் படிக்கணும். இவன் படிக்காம என்னமோ பண்ணிட்டாங்க. இவன் ஒரு ஓசுமே அறவேக்காடு தான். நல்லா தெரிஞ்சு போச்சு, எந்தாலும் அறவேக்காடு தான். நோபல் பரிசு வாங்கிட்டானே தவிர அவன் யாரையும் குணப்படுத்த முடியாது. அவனுமா அந்த ஆளுக்கு இல்ல நோய். அதுல வேணா
அதுல வேணா இப்ப ஃபர்தர் ரிசர்ச் பண்றதுக்கு மேபி வேற யாருன்னா இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவர் விட்டது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அடுத்தடுத்து இப்ப வரவங்க, அவருக்கு பின்னாடி அது வரவங்க. யார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப யார் பண்ணணும்? இப்ப இந்த வெங்கடேசன் புத்தகத்தை ரிசர்ச் பண்ணணும். அதனால தான் நம்ம சாட் ஜிபியில் ஏற்றிருக்கணும். நம்ம வந்து விக்கிபீடியாவில் ஏற்றிடலாம். விக்கிபீடியாவில் நான் இது ஏற்கனவே நான் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சுருக்கேன். அப்படியே தள்ளி விட்டுறலாம். விக்கிபீடியாவில் ஏற்றி விட்டுறலாம். நீங்கள் விக்கிபீடியாவில் ஏற்றி விட்ருங்க. அப்படியே எதில் வேணால் ஏற்றி விடுங்க. விக்கிபீடியாவில், கூகுளில். நான் வந்து இப்போ வாட்டர் டேட்னு போட்டால் வந்துடுமே. வாட்டர் டேட் 942 போட்டேன்னா இஷ்டத்துக்கு வந்துடுது. கூகுளில் போய் வாட்டர் டேட்னு போட்டால் நான் வந்துடுவேன். எக்கச்சக்கமாக வருது. இப்போ நீங்கள் வாங்க வாட்டர் டேட் 942 நீர் மருத்துவம். இங்கிலீஷில் நீர் நீர் NEW நீர் MERT வச்சு நீர் அப்படி போட்டாலும் வரும். நீர் தமிழில் போட்டாலும் வரும், இங்கிலீஷில் போட்டாலும் வரும், வாட்டர் டேட்டில் போட்டாலும் வரும். போட்டு ஏற்றி விட்டே இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா நம்பர் போடுங்க, அப்படி எப்படியோ ஒரு நம்பர் அவனுக்கு வரணும் இல்லையா? அதனால அவன் வாட்டர் டயட்னு போட்டு நான் தான் வரணும். அப்புறம் புது தத்துவத்தை ஏற்றமில்ல நேரம் ஃபேஸ்புக்லேயும் போட்டுறேன். ஃபேஸ்புக்லேயும் வாட்டர் டயட்னு போட்டு விட்றேன். அதில் கட்டுரையே போடுறேன். ஃபேஸ்புக்கில் கட்டுரை போடுறதுனால அது உடனே அதை லிங்க் பண்ணி விட்றேன். கட்டுரையை படித்து பார்ப்பான். உடனே அவன் டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்த்துக்குவோம். என்ன வாட்டர் டேட் பூரா வாங்குவாங்கன்னு வாங்குறேன். அந்த விபச்சாரிகள்லாம் சொல்லிட்டேன் நான். விபச்சாரிகள் பண்ணக்கூடிய உணவு பழக்கம் என்பது வேறு, இந்திய நாட்டில் இருக்கிற மக்களுடைய உணவு பழக்கம் என்பது. விபச்சாரிகளுடைய உணவு பழக்கம் அதில் இருக்கிற ரத்தத்தையும் இங்கே தூய்மையாக வாழ்ற ரத்தம் எப்படி ஒன்றாகுன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுது. நம்மளை ப்ராஸ்டியூட்டாக மாற்றி விட்டு போயிட்டான். நம்மளை வந்து உணவு விபச்சாரியாக மாற்றி விட்டு போயிட்டான். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மனிதனுக்கு உணவு ஒழுக்கம் இயற்கையிலே கிடையாது. இயற்கையாக மனிதனுக்கு இயற்கை அதாவது உணவு ஒழுக்கம் கிடையாது. நினைச்ச நேரத்தில் திங்கிறது. என்னது? அதாவது இந்த மனம் வந்து பாலிகேமஸ் சொல்றாங்க. அதாவது மனித இனம் பாத்தீங்கன்னா மோனோகேமஸ், பாலிகேமஸ்ல இருந்து மோனோகேமஸ்க்கு திருப்பி விட்டுறது. அதாவது நிறைய பேர்ல பார்த்த உடனே கண்ணு நாலா பக்கமும் அலைபாயுது இல்லையா? இந்த கண்ணுன்றது நாலா பக்கமும் அலைபாயுது. அந்த நாலா பக்கமும் அலைபாயிரத ஒரு திசையா வந்து மாத்தி அதை வந்து நெறிப்படுத்தி எடுத்துட்டு போறது நம்ம தமிழ் மார்க்கத்துல மட்டும்தான் இருக்கு. வேற ஒரு எந்த ஒரு இதை வந்து டீச்சிங்லயே கிடையாது. அதாவது அந்த டிசிப்ளைனா நீ ஏன் ஒடுக்கணும் அப்படின்ற கேள்விக்கு இங்க வெளியே யாருக்கிட்டமே பதிலே கிடையாது. ஒடுக்கணும் அப்படின்ற கேள்விக்கு எங்கேயுமே பதில் கிடையாது. சோ அப்ப அந்த மனதை ஒடுக்குனாதான் மிச்சது எல்லாமே ஒடுங்கும். இருந்து ஆரோக்கியத்துல இருந்து விளையாட்டு ஆரோக்கியம் எங்க கிடைக்குது? இப்ப எங்க விக்கிறாங்க? அமெரிக்கால இல்லாத தொழில்நுட்பமா, இங்கிலாந்துல இல்லாத தொழில்நுட்பமா, இல்ல ஜெர்மனில இல்லாத தொழில்நுட்பமா? கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அது ஏன் வந்து கட்டுப்படுத்துறோம், ஏன் வந்து நம்ம சாப்பாடை வந்து நீர் தத்துவத்துல கட்டுப்படுத்துறோம் அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட் முக்கியம். அந்த கான்டெக்ஸ்ட் அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த இது வேணும்னா எப்படியா இருந்தாலும் ஒழுக்கத்துக்கு வந்துதான் ஆகணும். மிச்சது எல்லாமே வந்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஒழுக்கத்துக்கு வந்தாகணும். அதுதான் ஒரு டிசிப்ளினுக்கு வந்தாகணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ பிறவி ஒழுக்கம்னா என்ன? அப்ப வெள்ளைக்காரனுக்கு சவுக்கடி தான் இது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா 14வது அதிகாரத்துல ஒழுக்கத்துக்கு விளக்கம் சொல்லிட்டே வருவாரு. ஒழுக்கம்னு என்னன்னு சொல்லவே மாட்டாரு. கடைசியில 10வது குறள்ல தான் வந்து நீ நிறைய படிச்சிருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போக சொல்லுவாரு. சரி, அந்த எந்த உலகத்தோட ஒத்து போறது? விபச்சாரத்து உலகத்தோட ஒத்து போறதா, கூத்தடிக்கிற உலகத்தோட ஒத்து போறதா, எந்த உலகத்தோட ஒத்து போறது? அதுக்கு கேள்வி வந்து பண்புடையாரை சார்ந்து வாழ வேண்டும். அதுதான் மலர். அந்த பண்புடையார் யார் தெரியுமா? ஒழுக்கத்தில் சிறந்தவன்னு அர்த்தம். பண்புடையார் பட்டுண்டுலகு அப்படின்னு ஒரு. ஆமா, அதுல போய் சேர சொல்றாரு. இதை இந்த 14வது அதிகாரத்துல 14 ஒழுக்கம்னா பரிணாம ஒழுக்கம். வெங்கடேசன் சொல்லுவாரு, ஒழுக்கம் என்றால் பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டுதான் ஒழுக்கம் சொல்லணும். அந்த ஒழுக்கம்ல யாரு தெரியுமா? நிறைய படிச்சிருந்தாலும் அதாவது படிப்பு என்பது வேற, பண்பு கொஞ்சம் மாறுபடுது. பண்பு படிப்பு ரெண்டு இருக்கும். அறிவு அதுலயே கூட சில கேள்விகள். ஏன்னா இங்க ஒழுக்கம்ன்றதுக்கு நிறைய பூசிட்டாங்க. அதுல மேல எடுத்து தேவையில்லாததெல்லாம் ஒழுக்கம்னு வந்துருச்சு இல்லையா? இப்ப மாரல் பேஸ்டு. ஏன்னா இப்ப இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்குள்ளதான் சிந்திக்கணும், கோட்டுக்குள்ளதான் இருக்கணும் ஒழுக்கமா அப்படின்னா அந்த கோட்டை எப்படி மீறி போறதுன்ற அந்த மைண்ட் தான் இருக்குமே தவிர அந்த கோட்டுக்குள்ளேயே சிந்திக்கக்கூடிய மைண்ட் இருக்காது. மைண்டுக்கு ஹியூமன் மைண்டே அப்படிதான். இதை தவிர நீ வேற எதுவும் யோசிக்க கூடாதுன்னா அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் தான் யோசிக்கும். அப்படின்ற போது இப்ப ஒழுக்கம் அப்படின்ற அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஹோல் வேற லெவல் ஆஃப் டெஃபினேஷன் கொடுத்தாதான் இந்த மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை நோக்கி டிராவல் பண்ணுமே தவிர. ஏன்னா பிகாஸ் இப்ப 2025ல இருக்கிறதுனால இந்த மாரல் சயின்ஸ் ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் இருக்கும். அது வந்து ரிலவெண்டே இல்லாம மாதிரி ஆயிடுச்சு. அதாவது சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம மொராலிட்டி அப்படின்னு நம்ம பேசணும்னா, ஒழுக்கம் அப்படின்ற அதை எடுத்து பேசணும்னா நம்ம வேற டைமென்ஷன்ல இருந்து அதை வந்து அணுகுனாதான் அதை வந்து உள்ள கூட்டிட்டு வர முடியுமே தவிர. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஒழுக்கம் அப்படின்னாவே வந்து
அது தேவையில்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாமே பணம் சார்ந்த வழிகள்ல தான் சிந்திக்கும் திறன் வந்துருச்சே தவிர, ஒழுக்கம் சார்ந்து சிந்திக்கும் சமூகமா நம்ம இல்ல இல்லையா? ஆமா ஆமா. ஒழுக்கம் சார்ந்த சமூகமா நம்ம இல்ல. எல்லாமே பணம் சார்ந்த ஒரு சமூகமா இருக்கிறதுனால தான் இவ்ளோ பிரச்சனைகள் வந்தது. ம் அறம் சார்ந்த சிந்தனை இல்ல, ஒழுக்கம் சார்ந்த சிந்தனை இல்ல. இது 2மே பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டாவே மாத்திட்டாங்க. ம் ஏன்னா ம் இத வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும்? இதை வைத்துக் கொண்டு எப்படி நம்மளுடைய வாழ்க்கைய நடத்துறது? இதை வைத்துக் கொண்டு எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்? அப்படின்ற கேள்விதான் அதிகமா இருக்குமே தவிர, இப்ப நம்ம இத 2மே அறத்தையும், ஒழுக்கத்தையும் நம்ம பத்தி பேசணும் அப்படின்னா, ஏதோ தேவையில்லாத சப்ஜெக்ட்ட பேசுறதா தான் வந்து ஒரு நினைப்பு வருமே தவிர, இது ஒரு தேவை உள்ளது. இது வந்து அந்த கால திருக்குறள் வந்து இன்னிக்கும் இப்பவும் பாத்தீங்கன்னா, திருக்குறள் வந்து ஏதோ மனுஷனுக்கே இல்லாத மாதிரி ஒரு டாபிக் ஆக்கிட்டாய்ங்க முக்காவாசி. ம் பட் ஆனா அதுல ம் எவ்வளவு புதையல் ஒளிஞ்சிருக்கு ம். அப்படின்றது கொஞ்சம் சற்று உற்று நோக்கினா தான் புரியும். அதனாலதான் ஆரோக்கியத்தை பத்தி மாட்டிக்கிட்டானுங்க. அதனாலதான் என்ன பண்றானுங்க உலக நாடுகள் இப்ப என்ன பண்றான்னா, ஒருங்கிணைந்த மருத்துவம், எல்லா தத்துவத்தையும் உள்வாங்கிய மருத்துவம்னு கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதனாலதான் அதையும் நம்ம இது இல்ல இதுல. தமிழ்நாட்டிலே சென்னையில கூட வந்திருக்குங்கய்யா. சென்னையில தாம்பரத்துல நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்தா, யுனானி, ஆயுர்வேதம், இந்த இங்கிலீஷ் இதெல்லாமே சேர்ந்து வச்சு ஒரு மருத்துவம் குடுக்குறாங்க. பட் ஆனா என்னன்னா, இதுல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நம்ப தத்துவம் படி இது எதுவுமே வந்து ஒரு சொல்யூஷனா இருக்க முடியாது இல்லையா? எல்லாத்தையும் சொல்யூஷன் இருக்கு. ஆனா அங்க மாரல் ஒழுக்கம்ன்ற அந்த தத்துவம் இல்ல. உணவு அறம்ன்ற ஒழுக்கமே. சிந்தனை இல்ல. இது ஆமா. இல்லாம அது முழுமை அடையாது இல்லையா? இதனாலதான் இதனாலதான் இந்த உயிர் ஏன் பிரியுதுன்னு கேட்டீங்கன்னா, உயிர் உயிர் ஏன் பிரிகிறது? இப்ப உயிர் அச்சம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உயிர் அச்சம். எதுக்கு பயப்படுறான் இல்லையோ, நாகரிகத்துல முன்னேறிட்டான்னு வச்சுக்குவோமே. ஆனால் உயிருக்கு பாதிப்பு வரும்னா எல்லாம் சரண்டர் ஆயிடுறான் அவன். அப்ப உயிர்னா என்னன்னு தெரியாம போயிடுச்சு. இதுதான் பெரிய மாட்டிக்கிட்டானுங்க. இப்ப உயிர் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. உயிருக்கு சக்தி எங்கே இருந்து வருகிறது? உயிர் எப்படி ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது? ஏன் உயிர் வந்து உடம்புல தங்கி இருக்குது? ஏன் வந்து உடம்பு இந்த உயிர் உடம்பு விட்டு வெளியே போகுது? அப்ப உடம்பு கெட்டு போனதுனால தான் உயிர் வெளியே போகுது. அப்ப உடம்பு கெடாம இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் சிந்திக்க தவறுனதா ஏற்பட்ட பிரச்சனை. இதனாலதான் இப்ப நம்ம இது வந்து நம்ம கவிதையில எழுதி வச்சிருந்தாலும் கூட இடையில கடைப்பிடிக்கிற ஆள்கள் ரொம்ப குறைவா இருந்தங்காட்டி தான் நம்ம வந்து நமக்கு தெரியாம போச்சு. அது குருகுல கல்வியில தான் அந்த கடைப்பிடிக்கிறாங்க. அப்ப அந்த கடைப்பிடிச்ச சான்று வந்து கடந்த 100 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இல்லாம போச்சு. இப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு கடைசியா. அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த குகை வரலாறு மட்டும் இருக்கு தவிர, குகையில் நேர்ல பார்த்த வரலாறு ரொம்ப குறைவு. இப்ப இமயமலையில சிலர்லாம் இருக்காங்க. ஆனா நேர்ல சந்திக்கிறதோ, அவங்க விளக்கமெல்லாம் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க திடப்பொருளை நிறுத்திட்டாங்க நிறைய பேர். திடப்பொருளை நிறுத்தி உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதால சொல்லப்படுகிறது. அதெல்லாம் உண்மைதான் எல்லாமே. ஆனால் அவங்க வெளியே வந்து எளிமையாக தாய்மொழியில சொல்ல தெரியாது. அங்க போய் மாட்டிக்கிறானுங்க. அவங்களுக்கு தமிழும் தெரியாது. சத்தம் வரல. இத ஏன் செய்யணும்? நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்கய்யா. இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்கலாம் வெளிய வந்து எக்ஸ்பிளைன் இத ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இப்ப ம் நீர் மருத்துவம் நான் ஏன் செய்யணும்? அதுக்கா உலகத்துல இருக்கிற பொருள்கள் அனைத்தையும் நம்ம என்ஜாய் பண்றதுக்காக தான் இருக்கு அப்படின்ற ஒரு இப்ப உலகத்திலே 99% என்ன சொல்றாங்க? உலகத்துல இருக்கிறத நான் என்ஜாய் பண்ணணும். உலகத்துல இருக்க எல்லாமே நான் என்ஜாய் பண்ணணும். சாப்பாடா என்ஜாய் பண்ணணும். திங்ஸா நான் வாங்கி வச்சுக்கணும். பொருட்களா நான் சேர்த்து வச்சுக்கணும். இடமா போய் சுத்தி பார்க்கணும். இப்படிதானே அதான் இருக்கு. எதுவா ஆமா. இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நோக்கி நான் இழுத்து வச்சுக்கணும். அத பாக்குறேன்னா அதை நான் இதாக்கிடணும். இத பாக்குறேன்னா நான் அங்க போய் பார்க்கணும். இதுவா நான் சுவைச்சு பார்க்கணும். ஆமா ஆமா. அது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருள் சுயநலத்துல வந்து நிக்குது. சுயநலத்தை வந்து நிக்குது, பொருள் மோகத்தை வந்து நிக்குது, நுகர்வோல் வந்து நிக்குது. அது பிறவி நிலை. அதுதான் பிறவி நிலை. அந்த பிறவி நிலையைத்தான் தாண்டணும். பிறவி நிலை, மந்த நிலை. இந்த ரெண்டையும் தாண்டி தான் கூட்டு நிலை. எதுக்காக கூட்டு நிலை? அந்த கூட்டு நிலையில தான் அந்த மனம் வந்து 5ன்னு சொல்றோம் இல்லையா? மனம் 5ன்னு மக்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த முதல் மனம் இருக்கும். முதல் மனம் நுகர்வு. அது பிறக்கிறப்பே ஏற்பட்டது. அதனாலதான் அதுலதான் இருப்பான். நுகர்விலேயே இருப்பான். கணக்கு இல்லாத பொருளை சேர்ப்பான். மந்திரிகள் எப்படி அதுலயே தான் குழந்தை இருப்பான்.
குழந்தைகளை பார்த்து நினைச்சுக்கோங்களேன், எதுவா இருந்தாலும் முதல்ல எடுத்து வாயில தான் வைக்கும், டேஸ்ட் பண்ணும். எதுவா இருந்தாலும் டேஸ்டிங்ல தான் நிக்கும். புடுங்கி புடுங்கி வச்சுக்கும்ல, குழந்தை புடுங்கி புடுங்கி வச்சுக்கும் பாருங்க. அடுத்து தரமாட்டேன்னு சொல்லு. சில குழந்தைகள் தான் அப்ப புடுங்கி புடுங்கி வச்சுக்கோ, சண்டை போடும். இதெல்லாம் இந்த பிறவி நிலையிலேயே இருந்து 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 புடுங்கி புடுங்கி வச்சுன்னு சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் அந்த குழந்தை நிலை, இது பிறவி நிலை. அதை உடைச்சு 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 பேசணும். அதுதான் வரணும். அது வந்து அதுதான் இதெல்லாம் அவனுக்கு கிடையாது இல்லையா, அந்த ஊதாரிகளுக்கு கிடையாது. மேற்கு நாட்டு ஊதாரிகளுக்கு அந்த ஒழுக்கமற்றவனுக்கு கிடையாது. அவனுக்கு ஒழுக்கமே இல்லாதவன் அவன் தான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒழுக்கம், பண்பு, நாகரிகம் இதெல்லாம் எதுவுமே, நீதி போதனை எதுவுமே அவன் இல்லாதவன். அவன்கிட்ட போய் எப்படி அவன் என்னமோ குருட்டிடையே 4-5 ஆராய்ச்சி பண்ணி சில கருவிகளை ஆராய்ச்சி பண்ணி ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்த காட்டுதான் கொண்டு வந்து அதை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த சலிப்பு தட்டுது. சலிப்பு தட்டி போய் தான் வந்து இந்தியா நோக்கி வராங்க. இப்போ ரமணாசிரமம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. தமிழர்கள் இந்தியர்கள் இருக்கிறத விட ரமணாசிரமம் அந்த குகைக்கெல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா மேல அந்த விருப்பாட்சா குகை எல்லாம் போனீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அங்க தமிழர்களை விட இந்தியர்களை விட பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி தமிழ்நாட்களை விட பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான் அதிகம். இப்ப நிறைய பேர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசம்கே இந்தியாவுக்கு நிறைய பேர் ஃபாரினர்ஸ் தான் வராங்க. ஏன்னா அங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம், மோஸ்ட்லி இதெல்லாம் சலிப்பு தட்டிடுச்சு. நீ எங்க உண்மை இருக்கு, எங்க மனம் சார்ந்த அமைதி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய இந்திய மார்க்கத்தில் தான் அந்த அமைதிக்கான இடம் இருக்கு அப்படின்றத சில பேர் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு. அவங்கதான் 6 மாசம் வேலை 6 மாசம் இது 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது இல்லையா? ஆனா என்ன புரிஞ்சாலும் அதுல வந்து அந்த முழுமையான ஒரு கொள்கை, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த முழுமையான இது வந்து அந்த அடிப்படை தத்துவத்துல இருந்து எடுத்துட்டு போகணும் இல்லையா? ஏன் அப்படின்ற கேள்வி. 7ஆம் அறிவு, அதான் 7ஆம் அறிவு. இந்த 7ஆம் அது 2 தான். ஒண்ணு தனி மனிதனாக வாழ்வது, இன்னும் சமூகத்துக்காக வாழ்வது. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு தனி மனிதனாக வாழ்வது, அகத்தூய்மை செய்து சமாதி நிலை, இயற்கையாக மரணம் எய்தல் 120 ஆண்டுக்கு அப்புறம், அது ஒரு நிலை. அடுத்தது வந்து சமூகத்திற்கு விண்வெளியில போய் வாழுகின்ற தன்மை. இந்த 2 தான் இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது. இது காய் அடிச்ச மாதிரி, இதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இங்க இருக்கிற இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த தெரியாது, சாப்பாட்டு அமைப்பு இந்தியாவுக்கு எல்லாமே சாப்பாட்டு மன்றங்கள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால இது வந்துருச்சு, அப்புறம் இதான் பேசணும். ஆக இப்பதான் அந்த விதிகள் கடுமையா போட்டு தான் வரணும். இந்த ஓசினார் ஓஸ்மி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு முன்னாடியே பட்டினி இருந்தால் நோய் குணமாக சொல்லி நிரூபிச்சு காட்டியவர் வந்து ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் டெக்ரட். அதையும் அவர் ஆராய்ச்சி பண்ண முட்டாரு. அவர் சாபக்கேடு. அவர் உனக்கு முன்னாடியே பண்ணிட்டு போயிட்டாரியா, நீ அவர் எடுத்து ஆராய்ச்சி பண்ணாம போய் நீ மதம் சார்ந்த நோன்பு ஆராய்ச்சி பண்ணி எந்த முன்னேற்றமும் இல்லை. நீ வந்து உனக்கு முன்னாடியே அவர் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டாரு. யாரு? ஜெர்மன் டாக்டர். அவர் தான் ரேஷனல் ஃபாஸ்டிங் புத்தகமே எழுதியிருக்காரு. இதை விட என்ன, நீ ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ற, அவர் ரேஷனல் ஃபாஸ்டிங் வந்து எழுதி போயிட்டாரு. நீ பார்க்காம விட்டுட்டு நீ எப்படி ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிக்கு ஜெர்மன் டாக்டருடைய தத்துவம் எப்படி தெரியாம போச்சு? எப்படி நீங்க அப்படி ஹிப்போக்ரட்டஸே வந்து பட்னி பத்தி பேசுறாரு. நான் ஏற்கனவே நீங்க போய் ஹிப்போக்ரட்டஸ் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அவரே வந்து நோய் வந்தா சாப்பாடு நிறுத்துங்க, உணவை நிறுத்துங்க, காய்ச்சல் வந்தா சாப்பிடாதீங்க, காய்ச்சல் வந்துட்டாவே நீங்க சாப்பிட்டீங்கன்னா, காய்ச்சல் இருக்கும்போது தின்னீங்கன்னாவே உங்களுக்கு காய்ச்சல் தான் அதிகமாக எழுதுறாரு அவரு. இனமா அவர் அரைங்கரமா எழுதியிருக்காரு. அவனுக்கு அதெல்லாம் விட்டானுங்க. அப்பவே வெள்ளைக்காரங்க விட்டாரு, விபச்சாரிகள் விட்டுட்டானுங்க. எப்பயுமே பட்னி நோன்புன்னு சொன்னா விபச்சாரிகள் ஒத்துக்க மாட்டாங்க. ஒழுக்கம் இல்லாதவன். நமக்கு பாருங்க எப்பவே ஒழுக்கத்தை பத்தி போட்டாச்சு. நமக்கு வந்து ஒழுக்கத்தை பத்தி சொல்லியாச்சு, நீதிநூலை பத்தி சொல்லியாச்சு, பக்தி மார்க்கத்துல ஒழுக்கத்தை பத்தி சொல்லியாச்சு, கருமத்துல ஒழுக்கத்தை பத்தி சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா நாம அதை கடைபிடிக்கிறது இல்லை. ஒவ்வொரு மாதமும் நோன்பு வச்சோம். ஏகாதசியில நோன்பு இருக்கு, விரதம் இருக்கு. வெள்ளிக்கிழமை விரதம், ஆடி விரதம், அமாவாசை விரதம், ஏகாதசி விரதம். அடே எங்க அப்பா விரதங்கள் கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், எத்தனை விரதம் இருக்குது. ஆனால் ஒருத்தரும் பின்பற்றுறது இல்லை. என்ன பண்ணி தொலைகிறது? இப்ப திருப்பி நம்ம என்ன பண்றோம்? இப்ப வெள்ளைக்காரன் சொன்னா நல்லா இருக்கும். என்ன வெள்ளைக்காரனுக்கு என்ன அறிவு இருக்குது அவனுக்கு? அவன் சொன்னா என்ன, அவன் தான் நமக்கு அறிவு கொடுக்குற மாதிரி. இந்த ஒரு மாயை இருக்குதுங்க, ரொம்ப கேவலமான மாயை இருக்கு. எனக்கு ஒரு வெள்ளைக்காரன் ஒரு ஒழுக்கமே இல்லாதவன், அவன் எப்படி நமக்கு அறிவை தர முடியும்? எப்படி ஒழுக்கத்தை தர முடியும்? எப்படி பண்பை தர முடியும்? எது நாகரிகம் தர முடியும்? கணவனை என்ன, மனைவினை என்ன, குழந்தை, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு காட்டு மிராண்டி அவன் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒன்னே ஒண்ணு, பரிணாம அறிவியலை மட்டும்தான் வர்றான். கிழக்கு நாடும் மேற்கு நாடும் ஒத்துக்கொள்ளக்கூடியது, அதான் விஷயமே. ஏன்னா அவன் வந்து டார்வின் கொள்கை நம்புறான் இல்லையா? இனி கடவுள் கொள்கை எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருப்பீங்க நீங்க? கடவுள் கொள்கை பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி பார்த்து ஆரோக்கியத்தை காட்டுங்க. ஆரோக்கியத்தின் பரிணாமத்துக்கு வந்துதான் தீரணும். அப்படித்தானே? கடவுள் கொள்கை எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருப்பீங்க? அதெல்லாம் ஒரு காலம் கடவுள் கொள்கை பத்தி பேசிட்டு இருந்தேன். அவ பத்தி கடவுள் கொள்கை பேசணும் பூரா மருத்துவரா இருக்கணும்.
இயேசுநாதரே மருத்துவர் தான். அவர் பல வகையான மருத்துவம் தெரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு. அவரே அவர் ஆரோக்கியமா இருந்திருக்காரு. இப்ப இயற்கை சட்டத்தை புரிஞ்சுதானே ஆரோக்கியமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மூச்சு சுவாசத்தை நிறுத்தியிருக்காரு. 3 நாள் 4 சுவாசத்தை நிறுத்திட்டு கல்லறையில வச்சிருந்தாலும் கூட விலகி மேலே வந்துட்டாரு. அப்ப சுவாச பயிற்சி பண்ணியிருக்கேன்னு தான் அர்த்தம். அப்ப சிறந்த இயற்கை சட்டத்தை அவர் புரிஞ்சிருக்காரு. இல்லாட்டா சுவாசத்தை எப்படி நிறுத்த முடியும்? சுவாசத்தை நிறுத்தி வெளியே வந்திருக்காரு. எல்லா வேலையும் அற்புதமா. அப்ப வேதியியல் மாற்றம் நடக்குது உள்ள. அவரு குழந்தை பிறந்ததோட சரி, இடையில 10-30 வருஷம் எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியாது. அது ரகசியமாவே இருக்கு. அது இருந்துட்டு போட்டு நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர் இயற்கை சட்டத்தை, அவர் உணவு பழக்கங்க, பாலஸ்தீனத்துல அவர் பிறந்தது பாலஸ்தீனம் தானே. பாலஸ்தீன பகுதியில் தானே பிறந்தாரு. அப்படித்தானே? அந்த பாலஸ்தீன பகுதியில் அவர் உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்ததா இருந்திருக்குது. அவர் உடம்பு இழைச்சிட்டே இருந்திருக்கணும். அவர் பெருத்தரெல்லாம் இருக்க முடியாது. அப்ப அந்த அவங்க சீடர்களோட உணவு பழக்கம் அப்படித்தான் இருந்திருக்குது. அப்படிலாம் அருணாடகர் எழுதுறாரு, பாக்குறோம். அப்ப அவரே சொல்றாரு, எனக்கு பின்னால் வருகின்றவர்கள், இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பின்னால் வருகின்றவர்கள், எனக்கு பின்னால், அதாவது எனக்கு பின்னால் வர சமூகம் எதை வேணா யார் வேணா இருக்கலாம், இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் அவங்க அற்புதங்கள் செய்ய முடியும்னு எழுதுறாரு. இப்ப அதைத்தான் நாம செய்யறோம். எல்லா நோயும் குணமாகுது இல்ல. நல்ல வேலை இவர் வந்து முறையா எழுதுனங்காட்டி தப்பிச்சாங்க. இல்லைன்னா என்ன ஆகும் எல்லாமே. இந்த மாதிரி முறையா எழுதி ஒரு நாளும் பட்டினி போடாம எழுதியிருக்காரு. ஒரு நாளும் உங்களை முழு பட்டினி போறது இல்ல. தினமும் மாலை ஒரு வேளை ஒரு சப்பாத்தியும் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. இடையில தண்ணீர் அருந்துன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஒரு பெரிய எளிமைப்படுத்திருக்காரு. அதனால யாரும் சாக மாட்டாங்க இதுல. மற்றதெல்லாம் அங்க செத்து போனவங்க முட்டாளு மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. இதுல சாகவே முடியாது. எடுத்தோடனே குடலை சுத்தம் பண்றதுதான். முதல்ல உணவே சாப்பிடணும். குடல் சுத்தம் பண்றதுக்கான உணவு இருக்குல்ல, அது திங்கணும் இல்ல. நீ வரப்பட்டுன்னு கூட ஆளை கொண்டு கூடாதா? முதல் குடல் சுத்தம் பண்றதுக்கே உணவு சாப்பிடணும். இதை வெறும் டயட்ல போய் மாட்டிக்குவானுங்க நிறைய பேர். அதாவது அருணாடகர் சொல்லுவாரு, எந்த முட்டாளும் நோன்பை தொடங்கலாம், ஆனால் அறிவாளிதான் நோன்பை முடிக்க முடியும்னு சொல்லுவாரு. எந்த முட்டாளும் நோன்பை தொடங்கலாம். புரியுதா உங்களுக்கு? செருப்படி எல்லாத்துக்குமே. எந்த முட்டாளும் நோன்பை தொடங்கலாம், ஆனால் அறிவாளிகள் மட்டும்தான் நோன்பை முடிக்க முடியும்னு எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன மரம் நெட்டி எல்லாத்துக்கும். அந்த அறிவு இல்லாததுனால பாருங்க, இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க ஒரு மாசம். அவங்க போயிட்டு வந்து அந்த நோன்பு எப்படி முடிக்கிறாங்க பாருங்க, நான்வெஜ்ல தான் போய் முடிக்கிறாங்க. ஆமா, இங்க நான்வெஜ் இப்ப என்ன இப்ப தெரியுமா, தொடங்குறதே நான்வெஜ், முடிக்கிறது நான்வெஜ், அந்த மாதிரி மாறிடுது. இது மானங்கட்ட பொழப்பு, யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அந்த காலத்துல அந்த காப்பு கட்டியிருப்பாங்க, அந்த காப்பு அவுத்துட்டு போதே அவங்க போய் சாப்பிடுறது என்னது, நான்வெஜ் தான். ஆமா, சோ நோம்ப முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக காட்டுறாங்களாம். பட் ஆனா நம்மளோட என்னது, அந்த நோம்ப முடிக்கிறது தான் ரொம்ப கவனமே தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா, அப்பதான் நம்ம வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு அப்பதான் நம்ம குடலை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி தான் அந்த வெஜிடபிள், அந்த நம்மளோட இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து சேர்ந்திருக்கும் இல்லையா. அப்ப அந்த ஒரு மாசமா நீ சுத்தமா இருக்க, ஒரு மாசமா பாத்தீங்கன்னா அப்ப அந்த கழிவெல்லாம் தேங்கி வந்து கீழே நிக்கும். அது ப்ராப்பரா உன்னோட சிஸ்டம்ல இருந்து நீ வெளியேக்கணும் இல்லையா. நீ அந்த டைம்ல போய் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இறுகி போய் பயங்கர ஆபத்து உண்டாக்கும். அப்ப அந்த ஒரு மாசம் நீ சேர்த்து வச்ச எல்லாமே, நீ கர்மம் எல்லாம் சேர்த்து வச்சு கீழே வந்து நிக்கும். அது நீ வெஜிடபிள் சாப்பிட்டு கழிக்கணும். தெரியாது. அதுக்கு பேரு தற்காரி மரக்கறினே பேருங்க. மரக்கறி உணவுனே பேரு. மரக்கறி உணவுன்னு காய்கறி மட்டும் சாப்பிடுறதுன்னே பேரு. அது ஒரு நாகரிகம் இருந்தது. அது எப்படின்னா, இந்த 7ஆம் அறிவை சிந்திக்காம போச்சு, இலக்கு சரியாம போச்சு. அதான் விஷயமே. சரி. உள்ளம் பெருங்கோயில் ஊனொடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாயில் கோபுரவாசல் தெல்லற தெளிந்தாருக்கு சிவனை சிவலிங்கம் என்று கூறினார். ஊனுடம்பு ஆலயம் என்ற வரிகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த வரிகளை வெளியிட்ட பெருமை தமிழனுக்கு மட்டுமே உண்டு. நம்ம 600 கோடி மக்களுக்கும் 600 800 கோடி மாறாத மக்களுக்கு இது மாறாத உண்மை. இது யாரா இருந்தாலும் நீங்க பல்லு விளக்குறோம் பூரா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, எவவும் பல்லு விளக்கணும் அவளால சுத்தம் பண்ணி ஆகணும். காலையில பேசிட்டு இருந்தேன், பல்லு வளர்க்கறதே வந்து உள்சுத்தத்தை, அந்த பல்லு விளக்குறாங்க. இப்ப மேல குளிக்கிற மாதிரி எல்லாரும் குளிக்கிறாங்க, உலகத்துல எல்லாம் குளிக்கிறானுங்க. குளிர்நாட்டுல கூட வாட்டர் டேப் வச்சு குளிக்கிறான், ஹீட்டர் போட்டு குளிக்கிறான், என்னமோ குளிக்கிறான். மொத்தத்துல வெளியே குளிக்கிறதுக்கு தண்ணீரை பயன்படுத்துறான். இந்தியாவில சொல்லவே தேவையில்லை, நீர் ஆடுறதா நம்ம பழக்கம். ஆனால் இந்த உள்ள குடிக்கிறதுக்கு எங்க தொடங்குறான்னு கேட்டீங்கன்னா, தொண்டை வரைக்கும் உள்ள குடிக்கிறான். அதற்கப்புறம் தொண்டை கீழே குடிக்க மறந்துட்டான். அங்கதான் எல்லாம் மாட்டிச்சானுங்க. தெரியாது இல்லையா, இதை பத்தியான அறிவு தெரியாது. அதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அப்படி ஒண்ணு இருக்குன்னே புரியாது, அது ஏன் செய்யணும்ன்ற அறிவும் கிடையாது. இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்றது ஒண்ணு தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அதுதான் 4வது டைமென்ஷன்.
இதுதான் இந்த 4வது டைமென்ஷன். கூறிய அறிவுனா என்ன தெரியுமா அர்த்தம்? அது வந்து அறிவில் மட்டுமே, மனதால் மட்டுமே சிந்திக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அது 3ஆம் அறிவுக்கு எட்டாது. நீள அகல உயரத்துல எட்டாது. நீளத்திலையும் தெரியாது, அகலத்திலும் தெரியாது, உயரத்திலும் தெரியாது. உள்ள 4வது டைமென்ஷன், அதாவது 4th டைமென்ஷன்ல தான் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் வெங்கடேசன் வந்து என்ன செய்யறாரு, இந்த திருவள்ளுவர் வந்து கூறிய அறிவு, நுண்ணறிவு, அப்புறம் பேரறிவு, இதெல்லாம் வந்து எப்படி கேட்டீங்கன்னா விளக்க முடியாது. அதாவது மனதிலே தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. மூளையிலேயே சிந்தித்து முடிவெடுத்தல். திருவாசகத்துல ஒரு லைன் கூட வரும், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, லென்த் பிரெத் அண்ட் டெப்த். அந்த லைன் வருது. லென்த் பிரெத் அண்ட் டெப்த், அததானே சொல்றீங்கயா? லென்த் பிரெத் அண்ட் டெப்த், ஆழம் அகலம் நீளம். டெப்த்ங்கிறது இன்னும் வேற. இப்ப நீளம் அகல உயரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது போக டெப்த்னு உள்ளார்ந்து உள்ள போறது. அது உள்ளார்ந்து போறது. இதெல்லாம் வெளி, நீள அகலம் உயரம்ல வெளி, உள்ளார்ந்து பாக்குறது. ஆமா, இப்போ லென்த் பிரெத் டெப்த், அதே மாதிரி கீழே உள்ள போகும்போது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இப்ப சிவபெருமான பத்தி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னா மைக்ரோல நானோல நம்ம டிராவல் பண்ணி போறது அப்படின்றத. நானோல போறப்ப உங்களுக்கு டைமென்ஷன் 4th டைமென்ஷன் போயிருது. இதை புரிஞ்சுக்க. அதனாலதான் டாக்டர் அர்னால்ட் டாக்டர் சொல்றாரு, ஆரோக்கியம் என்பது மேஜிக் மிரர்னு எழுதுறாரு. அதாவது ஹெல்த் இஸ் மேஜிக் மிரர். ஏதாவது புரியுதான்னு பாருங்க. மேஜிக் மிரர்னா மாய கண்ணாடி. மேஜிக்னா மாயம், மிரர்னா கண்ணாடி. மேஜிக் மிரர்னு எழுதுறாரு. அதுக்கு யாராவது அர்த்தம் தெரியாதுன்னு பாருங்க. கேசவன் ஐயா, அது ஒரு மாய கண்ணாடி. அது அறிவாளிகளுக்கு மட்டும்தான் புரியும், முட்டாளர்களுக்கு புரியாது. மாய கண்ணாடி என்ன தெரியும்? அது ஓட்டைய மாதிரி இப்படி பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. மாய கண்ணாடி. மாயக்கடின்னு என்ன? அந்த காலத்துல சினிமால வரும், மாய கண்ணாடியே அரசி எங்கே இருக்கிறாள், இவரோட உயிர் எங்கே இருக்கிறது, உள்ளது உள்ளபாட்டு மாய கண்ணாடியே. விட்டலாச்சாரிய படத்துல வரும், உள்ளது உள்ளபடி சொல்லும் மாய கண்ணாடியே, ராஜா எங்க செல்கிறார், மகாராணி எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார், அவர் 7 கடல் தாண்டி செஞ்சிருக்கிறார், அப்படியே மாய கண்ணாடியே அந்த உருவத்தை காட்டு, டைன்னு அந்த உருவத்தை காட்டும். அப்ப இந்த ஆரோக்கியம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது சுத்தத்துலதான் இருக்குதுன்னு தெரியல. ஆரோக்கியம் எங்க ஒளிஞ்சிருக்குது? சுத்தத்துல ஒளிஞ்சிருக்குது. சுத்தம் எப்படி பண்றது அது தெரியல. நிறைய தொண்டை வரைக்கும் பண்ணிட்டாருங்க. அதுக்கு அப்புறம் தான் வெங்கடேசன் வச்சாரு வேட்டு. தொண்டைக்கு கீழே இருக்கிற அழுக்குகளை வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை சொல்கிறது. இப்ப நீர் உணவு முறைன்னு ஒழுங்குபடுத்துறது திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்னதை இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, உரைநடையில் தெளிவுபடுத்துறாரு. நாளா பிரிப்பாரு. அதாவது உணவு நம்ம கொடுக்குற ஸ்பெண்ட், நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா எப்படி செலவு பண்றோம்? அதுக்காக ஒண்ணு வந்து ஒரு 10 ரூபா அதுக்கு செலவு பண்றோம், ஒரு 10 ரூபா இதுக்கு செலவு, ஒரு 10 ரூபா அதுக்கு செலவு பண்றோம், ஒரு 10 ரூபா இதுக்கு செலவு பண்றேன். 40 ரூபா சரியா போச்சு. 40 ரூபா கொடுக்குறேன், 40 எப்படி போய் செலவு பண்ணா? 10 ரூபாய்க்கு அது வாங்கினேன், 10 ரூபாய்க்கு இது வாங்கினேன், 10 ரூபாய்க்கு அது வாங்கினேன், இது வாங்கினேன். அதே மாதிரி தான் நாம் போடுகின்ற உணவை, போடுகின்ற உண்டியல்ல, வயிற்றுக்கு பேர் உண்டியல்னு ஒரு பேர் இருக்கு. உண்டியனாவே சாப்பாடு, உண்டியல்னு சேமிக்கிற இடம். வயிற்றுக்கு பேர் உண்டியல்னு ஒரு பேரே இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த உண்டி, இந்த உணவு, இந்த உடம்பு எப்படி செலவு பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மலமாக செலவு பண்ணிடுது, இன்னொன்னு சிறுநீரா செலவு பண்ணுது, 3வது இரவு தூங்குறான் பாருங்க, அப்ப கொண்டு வாயில வந்து வைக்குது. இன்னொன்னு பாருங்க, திங்குறான் பாருங்க, திங்கிறது பூரா என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா தான் மாறும். அப்ப மாவு என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஆற்றலா மாதிரி கொழுப்பா சேமிக்குது. கொழுப்பு நல்லதுன்னு நினைக்கிறான், அதை தான் போட்டு கொள்ளுது. அதுதான் விஷயமே. இவனுக்கு தெரியாம மாட்டிக்கிட்டான். அந்த கொழுப்பு என்ன பண்ணுதுன்னா, மரங்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுக்கு தேவையான எனர்ஜி அது செலவு பண்ணிடுது. அதுல இருந்து வர்றது மிச்சம் மீதம் உள்ளதான் அந்த ஃப்ரூட்ஸா மாத்துது. மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கறது எங்கயா மாத்துது, அந்த ஃப்ரூட்டா மாத்துது. ஃப்ரூட்ஸா மாத்தி விட்டு அடுத்தவனுக்கு கொடுத்துருது. அடுத்தவங்க நீ பேச எனக்கு வேண்டாம் தள்ளி விட்டுருது. இப்ப நம்ம இந்த கொழுப்பு என்ன பண்ண முடியும்? இவன் என்ன பண்ண எக்ஸசைஸ் பண்ணி கரையுங்கிறான், அங்கதான் சாகுறான் இவன். அதே நம்ம தப்பு பண்ணிட்டு நல்ல தின்னு ஓட்டியா, கொழுப்பு ஏறிடுதா, நல்ல டங்கு டங்குன்னு குதிதாங்கிற, மாறடப்புல செத்து போயிடுறான். மாறடப்புல. 2வது, நல்லா கொழுப்பேறினவனுக்கு இனப்பெருக்கம் செய்ய முடியாதுங்க. ஐயா, நல்ல கொழுப்பேறினா பாருங்க, ஆண்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. கொழுப்பு ஏறிடும், விந்தல கொழுப்பு ஏறிடும், ரத்தத்துல கொழுப்பு ஏறிடும், விரைப்புத்தன்மை போயிருங்க. ஏன் என்ன தன்மை போயிடும்? அதாவது மைண்ட் மட்டும் ஆக்டிவா இருக்கும், பாடி வந்து ஒத்துழைக்காது. விரைப்புத்தன்மை போயிடும், இன்டர்செக்ஸே நடக்காது. பெண்களுக்கும் அப்படித்தான். கொழுத்து போனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
கர்ப்பப்பை வேலை செய்யாது, சினை முட்டை வேலை செய்யல, கொழுப்பு வந்து ஏறிடும். என்ன வந்து ஏறிடும்? இப்ப பரவலான கருத்தே பாத்தீங்கன்னா 40-35 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்கிறது கஷ்டம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க எல்லாருமே இப்ப இருக்கிற அவ்வளவுதான். காலகட்டத்துல. இனி குழந்தையே இப்ப பெத்துக்க இருக்க மாட்டாங்க பாருங்க. பரவலா ஆமா ஆமா 35 வயசானவே அந்த பயம் வந்துருது. ஐயோ 35 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து குழந்தை பெத்துக்கிறதுனா கஷ்டமான ஒரு காரியம் இப்படின்ற பரவலான கருத்துக்கு எல்லாருமே வந்தாச்சு. என்ன நினைப்பாங்கன்னா கணக்கு போட்டு பார்ப்பாங்க. 30 அது பெருசாக அப்புறம் 20, 55, 60 நாம கிளவி மாதிரி இருப்போம், அது குமரி மாதிரி இருக்கு, அப்படி வேற கணக்கு போயிட்டு இருக்கு. மாட்டிக்குவானுங்க எல்லாருமே. ஆனா இதுல இளமையா இருக்கலாம், இதுல ஆக்டிவா இருக்கலாம். இதுல வந்து சுத்தப்படுத்தினா ஆக்டிவா இருந்துட்டே இருக்கலாம். நீ வந்து யாரு கூட வேணா விளையாடலாம். நீங்க 100 வயசு ஆனாலும் நீங்க ஒரு 4 வயசு குழந்தையோட நீங்க விளையாட முடியும். இதுல 100 வயசு இருந்தாலுமே அப்படித்தான் பட்டணத்தார் பண்ணியிருக்காரு. குழந்தைங்க மேல வேடிக்கைலாம் பண்ணி காமிச்சிருக்காரு. பட்டணத்தார் அப்படி வேடிக்கைலாம் பண்ணியிருக்காரு. கூடையை போட்டு காமிச்சிருக்காங்க, டனார்னு காணா போயிட்டாருங்கிறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது. ம் குழந்தைக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றாங்க. அவர் பட்டணத்தாருக்கு உடம்பு கிடையாது. இதெல்லாம் அவர் பார்த்திருக்காரு, வள்ளலார் பார்த்திருக்காரு. என்னடா இப்படி அவரும் பட்டணத்தார்ல போய் பார்த்திருக்காரு. பட்டணத்தார் அவர் பக்கத்தால தானே. அவர் சென்னையில் இருக்கும்பொழுது பட்டணத்தாரோட சமாதிகளை போய் பார்த்திருக்காரு. சென்னையில் ரொம்ப நாள் வாழ்ந்தவர் தானே. சென்னையில அவர் குடியிருந்த வீடே இருக்கு, வள்ளலார் குடியிருந்த வீடே இருக்கு, 7 கிணறு பகுதி. ஆமாங்க. ஆமா, நான் போய் பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா, 7 கிணறு பகுதி. அந்த போய் இப்ப சாக்கடையா மாறிடுது, பூரா துர்வாடை, கரும போகவே முடியாதா. அந்த காலத்துல சுத்தமா இருந்திருக்கலாம், வெள்ளக்காரன் காலத்துல. அப்ப அது ரொம்ப அப்பெல்லாம் வந்து ஒரு கிராமம் தானுங்க. சென்னையே ஒரு கிராமம் தானே. யாருன்னா என்ன வெறும் கிராமம். பூரா ஆறு, பூரா கூவம், ஆறு செழித்து வளர்ந்த இடம் தான் அது. எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கு. நுங்கம்பாக்கம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி கீழே வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஆறு தான், அந்த கூவம் ஆறு தான் ஓடிட்டு இருக்கும். அது பிரிட்ஜ் வந்து கட்ட பிரிட்ஜ் தான் போட்டு வச்சிருப்பாங்க எங்க வீட்டுக்கு வர சைட்ல எல்லாம். அம்ஜிக்கரை பாத்தீங்கன்னா அங்கேயும் கட்ட பிரிட்ஜ் தான் இருக்கும். எல்லாம் விவசாய பூமி நாசமா போச்சு. ரைட்டு. வெள்ளக்காரன் எங்கெங்க வெள்ளக்காரன் கால் வைக்கிறாங்க நாசமா போயிடும். சரி. ஆக இந்த சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்களை பத்தி நான் பார்க்கணும். அதாவது ஊனுடம்பு ஆலயம் என்ற வரிசை, அதாவது என்னவா மாறி இருக்காங்கன்னா, அந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க, கீழே வச்சு மேல லிங்கத்தை வச்சிருவாங்க. அந்த லிங்கம் தான் அருள் கொடுக்குன்னு நினைப்பாங்க. லிங்கம் அருள் கொடுக்குறது இல்ல. அந்த கீழே மறைஞ்சிருக்காரு பாருங்க, அவரு தான் அருள் குடிக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற விக்கிரகத்துக்கு எந்த சக்தியும் இல்லை. விக்கிரகம்னா சிற்பம்னு வச்சுக்கலாம், அல்லது லிங்கம்னு வச்சுக்கலாம், என்னமானு வச்சுக்கலாம். ஆனா அங்க யார் அடக்கம் பண்ணிருக்கானா, கீழே இவர் தான் அடக்கம். யார் அடக்கம்? ஒரு யோகி. இதே ஆண்டவர் நாகூர் ஆண்டவர் இப்படித்தான். நாகூர் ஆண்டவர் அப்படித்தான். தக்கலை பீர் முகமது அப்படிதான். நாகூர் ஆண்டவர் இந்த மாதிரி அதே மாதிரி மஸ்தான் சாஹிப் அப்படித்தான். அவங்களும் சித்தர்கள் தான். அவங்க நேரடியா இயற்கையோட தொடர்பு வச்சுக்கிறவங்க. அவங்க இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. இவன் இந்த மாதிரி முட்டாள் வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க. சரி, நம்ம கேட்க வந்து முடிச்சுக்கலாம். அவங்களுடைய உடம்புல இருந்து என்ன அப்ப வெளிப்படுது? கண்டினியூஸா பயோபோட்டான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் அந்த பயோபோட்டான் வந்து குறிப்பிட்ட ஒரு 10 அடி 5 அடி வரைக்கும் வரும். அதுக்காக கிலோமீட்டர் கணக்கு போகுமான்னு தெரியாது. அது கிலோமீட்டர் கணக்கு போகுமா, அது கேலக்சி தாண்டி போகுமா நமக்கு தெரியாது. அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு இன்னும் நான் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஆனா இப்படிதான். ஆனா தெரியுது, இது வந்து போட்டானோட எஃபெக்ட் தான் தெரியுது. பயோபோட்டான். போட்டான்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? அது எனர்ஜின்னு தான் அர்த்தம், ஒளி, அவ்வளவுதான். இப்பதான் அது வர்றானுங்க. அப்படின்னா இந்த டார்வின் கொள்கைக்கு அப்புறம் அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு அப்புறம் என்ன ஆராய்ச்சி, இந்த முண்டைகள் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஆனா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம், யோகியாக மாறு, கரெக்டா போட்டாச்சு. யோகிங்கிறது ஏற்கனவே வந்தாச்சு நம்ம நாட்டுல. யோக மார்க்கம் என்பது இப்ப 20,000 ஆண்டா இருக்குதுங்க. 7ஆம் அறிவு பெற்றவன் நம்ம நாட்டுல வந்தாச்சு. இன்னும் அவங்க 5ஆம் அறிவே தாண்டவே இல்லை. யாருங்க? வெள்ளைக்கார முண்டங்கள் வந்து 5ஆம் அறிவு தாண்டவே இல்லை. அவங்க வாய்ருசி தாண்டாதவன் என்ன சொல்லுவீங்க நீங்க? வாய்ருசிங்கிறது 5ஆம் அறிவு இல்லவா? வாய்ருசிங்கிற 5ஆம் அறிவுன்னு வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. முதல் பரிணாமமே அவனுக்கு தெரியாதுங்க. கூத்தடிக்கிற வயல் தானே. கூத்தடிக்கிறவனுக்கு கூத்தாடிகளுக்கும் ஊதாரிகளுக்கும் எங்க சாராய குடிகாரனுக்கு இப்ப என்னத்தை போய் கேட்பீங்க? குடிகாரன் வந்து ஆராய்ச்சி பண்ற மாதிரி தான் இருக்குது. அதனால ரொம்ப இழிநிலை. நம்ம நல்லா சிக்கிட்டோம். இந்த வெள்ளைக்காரங்கிட்ட போய் நல்ல நாம வசமா சிக்கிட்டோம். அவனுமா அவன் தான் ஆராய்ச்சி பண்ற மாதிரியும் அவன் தான் கொஞ்சம் கொஞ்சம் பண்றான். இருந்தாலும் நம்ம இன்னும் நல்ல வேலை. இன்னைக்கு காலையில ஒரு தகவல் எனக்கு, டிஆர்டிஓனுடைய விஞ்ஞானி எங்கிட்ட மாதிரி எங்கிட்ட பேசினார். இப்ப காலையில பேசினார். அவரு முன்னாள் டிஆர்டிஓட விஞ்ஞானி. காலையில் கூப்பிட்டு பேசினார். போன வருஷம் எங்கிட்ட பேசினாரு. ஐயா மறுபடியும் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்றேன்னு பேசினாரு. ஒரு முக்கியமான செய்தி அது. விரைவில் ஒரு
விரைவில் ஒரு ஒரு விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு பயிற்சி கொடுக்கறதா திட்டம் இருக்குது. ஐயா விண்வெளி வீரருக்கு பயிற்சி கொடுக்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது. சூப்பர் சூப்பர். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பின்னாட சொல்றேன். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடியே விண்வெளி துறைக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மன்னிக்கவும், டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு இந்த புத்தகம் நான் கொடுத்துருக்கேன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே. அவர் பேரு டாக்டர் இளவழகன் பேரு. அவர் வந்து டைரக்டர் ஆஃப் லைஃப் சயின்ஸ், ஒன் ஆஃப் த டிஆர்டிஓ சயின்டிஸ்ட். அவர் இப்ப மறுபடியும் காலையில பேசினாரு. கிட்டத்தட்ட பேசி ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது எங்கேயோ நம்பரை பிடிச்சி, இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த பழைய நம்பர் அப்படியே இருந்திருக்கு, அதுல போன் நம்பர். அதை பிடிச்சி என்னை பிடிச்சிட்டாரு, பிடிச்சிட்டு பேசினாரு. இப்ப மறுபடியும் காலையில பேசினாரு. என்ன விஷயம்னு கேட்டேன். இந்த மாதிரி மறுபடியும் அதே பண்ணணும்னு. சரி, ஒரு வருஷத்துல பண்ணிக்கலாம், ஒரு வருஷம் ஆகும்னு சொல்லிட்டேன். ஒரு பேரை குறிப்பிட்ட ஆளால பேர் சொன்னாரு, இவருக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும்னாரு. சரி சரி பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னா, அப்புறம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தமிழ்ல கொடுக்கலாம், ஆங்கிலத்துல, அப்புறம் மலையாளம், எதுல வேணாலும் கொடுக்கலான்ட்டு. நான் எதுல வேணாலும் கொடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு வருஷம் பயிற்சியில கொண்டு வரலாம், கொண்டு வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி அப்போ போறப்போ நீங்க எதுக்கு வேணா நீங்க போகலாம். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டாவே உடம்பு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அதுதான் எல்லாமே இருக்கே அப்படின்னு சொன்னேன். நான் வந்து பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நேர்ல சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அடுத்த ஏன்னா இடைவெளியே வந்து 15 ஆண்டுக்கு கூட ஒரு தடவை பேசுனது, அப்புறம் போன ஆண்டு கரெக்டா இதே மாசத்துல பேசுனது, ஒரு ஆண்டுக்கு அப்புறம் இன்னைக்கு பேசியிருக்கேன். அப்ப ஏதோ ஒரு நெருடல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்குள்ள அந்த சிந்தனை ஓட்டத்தை நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு, அது ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். 3 தடவை வேலை செஞ்சிருக்கு பாருங்க. 15 வருஷம் முன்னாடி ஒரு வேலை செஞ்சிருக்குது. அப்புறம் போன வருஷம் நீங்க திண்டுக்கல் வந்து திண்டுக்கல் பயிற்சிக்கு வந்தீங்களே, அப்பதான் அவர் கூப்பிட்டு பேச. அப்ப கூட சொன்னானே இந்த மாதிரி இஸ்ரோ டிஆர்டிஓல இருந்து ஒரு விஞ்ஞானி என்ன கூப்பிட்டு பேசியிருக்காரு, பணி நிறைவு பெற்ற விஞ்ஞானி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். கரெக்டா ஒரு வருஷம் ஆகி போச்சு. இப்ப நீங்க கரெக்டா திண்டுக்கல் பயிற்சி நடந்து ஒரு வருஷம் ஆச்சு இல்லையா? ஒரு வருஷம் ஆமாங்க, ஜூன். ஆனா ஏப்ரல் நான் உங்களை தொடர்பு கொண்டேன், ஜூன் வந்தேன் கிளாஸுக்கு. நான் உங்களை சந்திக்கும் போது ஏப்ரல் மாசம் போன வருஷம். அதான் சரி, எப்படியே இருக்கட்டுமே, பார்க்கலாம். மொத்தத்துல இந்த புத்தகம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு போச்சு. வெங்கடேசனுடைய புத்தகம் வேலை செஞ்சு போச்சு. அப்புறம் வாங்க கூகுளில் வாங்க, கூகுள் மீட்டிங் வரட்டேன்னு கேட்டாரு. அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி புத்தகம் வாங்கி படிக்கணும்னு. அவருடைய உங்களோட நம்பர் தர்றேன்னு சொன்னார். அவர் பேர் ஏதோ ஒரு விஞ்ஞானி பேரை சொன்னார். அந்த நம்பரும் தரேனாரு. சரி, அதில் வாட்ஸ்அப்பில் வர சொல்லுங்க, நான் வந்து புத்தகத்தை அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் நான் புரிய வைக்கிறேன், அப்புறம் புரிய வச்சு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, செய்முறை தானே அப்படின்னு. எப்படியும் ஒரு வருஷம் ஆகும். என்ன சாதாரணமாக அவங்க கொஞ்சமா படிச்சிருப்பாங்க. ஐஐடி இன்ஜினியர் கொஞ்சமா மண்டையில வச்சிருப்பாங்க, கண்டதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஐஐடி இன்ஜினியர் கொஞ்சத்தான் படிச்சு வச்சிருப்பாங்க, போட்டு வெள்ளக்காரந்த பூரா மண்டையில ஏற்றி வச்சிருப்பாங்க. அதுல போய் மண்டை தட்டணும். அந்த மைண்ட் எம்டி ஆன பிறகுதான் இதை உள்ளவே போகும். படிச்சதெல்லாம் கொஞ்சம் எப்படி எடுத்து ஓரமா வச்சுட்டு அந்த கேள்வி கேட்கும் அறிவை எடுத்து வச்சுட்டு இதுல என்ன புதுசா கத்துக்க முடியும் எம்டி பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து முன்னேறி போகலாம். ஆமாம், அதான் படிச்சதெல்லாம் நிறைய தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், தேவையில்லாத குப்பைகளை நிறைய அந்த மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கிறதுனால அதுக்கு மேல போகிறதுக்கு உள்ள இடம் இருக்காது. ஒரு குழுக்கு எல்லாத்தையும் அந்த ஆட்டி வெளியெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு வேறதான் இது உள்ள போறதுக்கான வாய்ப்பே இருக்கும். வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்லைனுக்கு கான்டெக்ஸ்ட் நம்ம செட் பண்ணிடணும். இது என்ன அப்படின்றத செட் பண்ணியாச்சுன்னாதான் இது உள்ளவே போகும். அப்ப இது உள்ள போன பிறகு ஒர்க் ஆகி புரிஞ்ச பிறகுதான் அதுல டிராவல் பண்ண முடியும். அப்படி இல்லாத அவங்களுடைய சிந்தனையை மட்டும் இதை வச்சுட்டு இதை பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், இது உள்ள போறதுக்கு 1 இன்ச்சு கூட உள்ள இறங்காது. 1 இன்ச்சு கூட உள்ள இறங்காது. அதுல பாத்தீங்கன்னா 71ஆம் பக்கத்துல படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு 71ஆம் பக்கத்துல எழுதியிருப்பாரு பாருங்க. படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு இந்த உடம்பானது உணவை எப்படி செலவாகிறது கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். அதுலயே ஒரு அடி போட்டாச்சு. சொல்றது பிஇ சிவில் இன்ஜினியர். படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு உணவு எப்படி உடம்பை செலவாக்குகிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சுயமாக சிந்தித்து பாருங்கள். கூட்டி கழித்து பார்த்தால் உடம்பு விண்வெளி சக்தியில் இயங்குறதுன்னு உங்களுக்கு புரியும். 71ஆம் பக்கம் ஒரு தடவை படிச்சு பாருங்க, நீங்க சொல்றதால வந்துருச்சு. நான் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்று
நாம் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் விஷயமே. அப்படித்தானே கேசவன்? ஆமாய்யா. எல்லா இடத்துலயும் படிச்சதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். படிச்சது அனுபவம் எல்லாம் ஓரமா வச்சிட வேண்டியதுதான். அங்க போய் அந்த அனுபவத்தை பெற்றேன், இங்க போய் இந்த அனுபவத்தை பெற்றேன், அங்க போய் அந்த பயிற்சி பெற்றேன், இங்க போய் இந்த கேள்வி கேட்டேன், இதெல்லாம் ஓரமா வச்சிடணும். இதெல்லாம் அப்படித்தானே? இங்க மட்டும் இல்லைங்க, எங்க போய் எதனால நம்ம படிச்சுக்கிறோம், எங்க போய் எந்த ஒரு புது விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல இருக்கிறத கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சுட்டு ஓரமா இருந்தாதான் அந்த புது விஷயத்த கத்துக்க முடியும். அது இல்லாட்டா எல்லா ரெண்டு சண்டை இடத்துலயும் பொருந்தும். இல்லாட்டா சண்டை போட்டே இருக்கு. அதுக்கு சண்டை வந்துடும். அப்புறம் கரெக்ட், சத்தியமா. சண்டை வந்து அப்புறம் உள்ளதும் போயிரும். இல்ல என்னன்னா எனக்கு இது தெரிஞ்சிருக்கே, உள்ள இருந்து ஒரு மைண்ட் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்னா, நீ இத சொல்றல எனக்கு வேற இது தெரியும் பாரு, நீ இத சொல்ற வேற எனக்கு வேற இது தெரியும் பாரு, நீ இத சொல்ற வேற எனக்கும் வேற இது தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சண்டை போட்டு கடைசியில வீணா போயிடும். அப்படி எல்லாம் எது இல்லாம பேச வைக்கணும். அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, நீ என்னதான் சொன்னாலும் பிறர் என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிந்து கொள்ளும் பாரு. அதாவது என் பொருளாக சிற சொல்லி, என் பொருளாக பல வகை. என் வகைன்னா அது ஒரு சிறப்புத்தன்மை. என் வகைன்னு 8 வகைன்னு அர்த்தம் இருக்கு. என் வகைன்னா பல வகையான அர்த்தம் இருக்குது. எண்ண முடியாத வகை. அப்படி சொன்னாலும் கூட, பிறருக்கு எடுத்து சொன்னாலும் கூட அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கிறார். அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டு பெற்றுக் கொள்கிறார். தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. தான் நீ பிறர் சொல்வதை கேளு அப்படிங்கிறார். அவன் சொல்கின்ற நுண்ணறிவை கேளுங்கிறாரு. இது எப்பேற்பட்ட அறிவு பாருங்களேன். வள்ளுவர் எப்பவுமே தன்னை உயர்த்தாமல் பிறரை உயர்த்துவதில் வள்ளுவர் சிறந்தவர். என்ன குறளுங்க அது? அது எந்த குறள் அது? என் பொருளாக சில சொல்லி, ஆனா சொல்வன்மை நினைக்கிற போட்டு பாருங்க. என் பொருளாக சில சொல்லி சிலனா செல்லுதல் பேரு, அவனுக்கு செலுத்துதல். சில சொல்லி அப்படி முதல்ல சொல்லிடணும். முதல்ல விவரத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லப்பான்னு சொல்லணும். என் பொருளாக சில சொல்லி பாருங்க, போட்டு பாருங்க. என் பொருளாக சில சொல்லி, சிலனா செலுத்துறதுன்னு பேரு. சொல்லி செலவு பண்ணி சொல்லி அப்புறம் அதற்கப்புறம் அவனை பேச விடுங்கிறாரு. நீ சொல்லு அப்படிங்கணும். அதனாலதான் பேச விட்டுறணும். அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா படப்படன்னு பேச விட்டுறோம். நான் என்னென்ன சொல்றேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு நிறுத்தியாச்சா? நிறுத்தியாச்சு, இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அவனுக்கு இந்த வேலை செய்யும். இங்க பேச. அதனாலதான் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா பல பேரு இந்த பயிற்சியில பல பேர் எதோ போட்டு வந்திருப்பாங்க. நான் போட்டு மண்டை தட்டுறேன் இல்லையா, அதுல அவங்களுக்கு ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு ஓடிடுவாங்க. அப்படித்தான். அப்படி பல பேர் ஓடிடுவாங்க. அப்புறம் கொஞ்சோரம் தெரிஞ்சுட்டு போய் கொஞ்சோரம் தெரிஞ்சுட்டு போயிடுறது, அது வேற. அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போய் செஞ்சு பார்த்துட்டு அது போதுன்னு ஓடிடுறது. அப்படி திருட்டுத்தனம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் முறையா தெரிஞ்சுக்கொள்ள சொல்றவங்க தான் சிலர் தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த குறுக்கு புத்தி இருக்கு இல்லையா, இந்த குறுக்கு புத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஓசியிலே தெரிஞ்சுக்கிற புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது ஓசியிலே தெரிஞ்சுக்கிறது, இலவசமா தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மானங்கட்ட புத்திங்கிறது எனக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அதெல்லாம் கடந்து அது மன வலிமை, தியாகம். சிலருக்கு தான் தியாகம் வரும். அதெல்லாம் அப்படிதான் இது வருது. சரி, இப்ப அது என் பொருளாக சில சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. புடிச்சிட்டீங்களா? எடுத்துட்டேங்க. இந்த எதுல வருது சொல்பன்மை? எதுல வருது? குறள் என்ன எவ்வளவு? தலைப்பு முடிச்சுக்கலாம் நேராஜ். 424. என் பொருளாக சில சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. 424 வருது. 424. 430. 43வது அதிகாரம். என்ன அதிகாரம்? 43வது அதிகாரம். அரசியல் அறிவுடைமையில வருது அதிகாரம். ஆமா, 424. அறிவுடைமை. அறிவு அற்றம் காக்கும் கருவி. சென்றிடத்தன் சிலவிடா தீது உரிய. எப்பொருள் ஜாதிவரை கேட்பனும் அப்பொருள் மேய்ப்பல் காண்பது. எப்பொருள் என்பொருளாக சில சொல்லி தான் பிறர்பால் நுண்பல் காண்பதறிவு. அப்புறம் அப்படி எவ்வாறு உறவுது அறிவுடையார் ஆவதறிவார். அஞ்சுவது அஞ்சு பேதமை அஞ்சுதல் எதிராக காக்கும் அறிவுனாருக்கு இல்லை. அதே கீழே இன்னொரு குறள் இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும்.
429வது குறள் படிச்சு பாருங்க. இந்த எதிர்ப்பாற்றலை வளர்த்துக் கொள்ளுகின்றவனுக்கு துன்பம் வராதுன்னு எழுதியிருப்பாரு. எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு இருக்கிற இந்த குறள் பேசணும். கேசவன் கூட இந்த குறள் கேட்டாருன்னு நினைக்கிறேன். நீ யாரோ ஒருத்தருக்கு இந்த எங்க வருதுன்னு கேட்டீங்க, அது கீழே வருது பாருங்க. 9வது குறள் பாருங்க, 429 பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஆற்றல். அறிவாளிகளுக்கு நோய் வருமான்னு கேட்கிறாரு. இப்ப கேளுங்க, அறிவாளிகளுக்கு நோய் வரும்னா இதுல எல்லாமே அடங்கி போச்சு. என்னது கேசவன்? கலியமூர்த்தி, அறிவாளிகளுக்கு நோய் வருமா? ஆமா, அவங்களுக்கு நோய் மீன்ஸ் அந்த அறியாமையினால வரத்துக்குரியதான் ஒரு நோய். அப்போ அறிவாளிகளுக்கு நோய் வருமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா அறிவை ஆமா. கொண்டு யோசிச்சாங்கன்னா வராது. அறிவை கொண்டு பிறருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதுல என்ன அறிவு இருக்கு, அதுல என்ன உண்மை இருக்கு தெளிவு பெற்றாங்கன்னா அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு சாத்தியம் இருக்காது. அது மட்டும் இல்ல, அது இன்னொன்னு சொல்றாரு, அதிர்ச்சி தரக்கூடிய நோய் வருமான்னு கேக்குறாரு. அது என்னது அதிர்ச்சி தரக்கூடிய நோய் வருமா? பயங்கரமான அதிர்ச்சி, சடன் டெத்துங்கிற மாதிரி அதிர்ச்சி தரகின் அதிர வருவது ஓர் நோய்ங்கிறாரு. அதிர்ச்சி தரக்கூடிய நோய் வருமான்னு கேக்குறாரு. அப்ப எது அதிர்ச்சி தரக்கூடிய நோய்? கேள்வி பயங்கரமான ஆழமான கேள்வி. பன்னீர்செல்வம் பதில் இருந்தா சொல்லலாம். அதாவது எதிராக காக்கும் அறிவினாருக்கு, அப்புறங்க அறிவினாருக்கு இல்லைன்னா சொல்றாரு, அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய நோயே வராதுன்னு எழுதுறாரு. அப்படின்னா எது என்ன? அதிர்ச்சி தரக்கூடிய நோய் வந்து மரணம் தான். அப்படி கூட வச்சுக்கலாம். கரெக்டா சொல்றீங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். மரணம், சடன் டெத்து, மரணம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அதான் எதிராக காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவது ஓர் நோய் அப்படின்னு எழுதுறாரு. ஓய் கட்டிக்கிறாரு. நோ நோ ஃபைட்ஃபுல் ஈவில். பாருங்க, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாருன்னா ஈவில் ஷாக்குங்கிறாரு. ஈவில் ஷாக் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஈவில் ஷாக்னா பயங்கரமான அதிர்ச்சிங்கிறாரு. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு சித்வநாத் பாரதி. அருமையான மொழிபெயர்ப்பு. நோ ஃபைட்ஃபுல் ஈவில் ஷாக் த வைஸ் ஹூ காட் தெம்செல்வ் அகைன்ஸ்ட் சர்ப்ரைஸ்ங்கிறாரு. இந்த சர்ப்ரைஸ், இது என்ன சர்ப்ரைஸ்? அதாவது 4C அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு ஆங்கிலத்துல. அதாவது 4Cனா தொலைநோக்கு பார்வை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இங்க இருந்து அந்த கூறிய அறிவு மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த தெரிஞ்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம இப்போ இங்க இது சாப்பிட்டுட்டு இருக்கோமே, கண்டிப்பா நமக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னு. இப்ப சாப்பிடாம இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம நோய்வாய்ப்பட்டு மரணிக்க மாட்டோம் அப்படின்ற அந்த தெளிவு வருது பாத்தீங்களா? அதுதான். சரிதான். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பசி என்ற நோயை திரும்ப வராமல் பார்த்து கொள்ளுங்கிறாரு. பசி என்ற நோயை திரும்ப வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், அந்த பெரியோரை போய் சந்திப்புன்னு எழுதியிருப்பாரு. உற்றநோய் நோன்றல், உற்றநோய் இன்னொரு இடத்துல பார்த்தா உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யும் அற்றை தாபத்திற்கு ஊறு. இன்னொன்னு வந்து உற்றநோய் நீங்கி உறாமை முன் காக்கும். வராத மாதிரி காத்துக்கொள் அப்படின்னு. அது வரா மாதிரி காத்துக்கொள்றவன் தான் அறிவாளி. அவனை போய் நண்பராக்கிக்கொள், அவனை அமைச்சராக்கிக்கொள், அவனை வந்து நண்பராக்கிக்கொள், தூதனாக்கிக்கொள், ஆலோசனை பெறுகின்றவனை வைத்துக் கொள்ளும். பெரியாரை துணை கோடல் எழுதியிருப்பாரு. பெரியாரை துணை கோடல். இதுதான் அப்ப அந்த ராஜகுருன்னு சொல்லுவாங்க. அதான் ராஜகுரு. இந்த ராஜகுரு பசிக்காக பிச்சை கேட்க கூடாது. அப்ப பசிய எதுவுமே தேவையின் பால் வந்து ராஜா கிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்ப நண்பனின் காரணமாக அந்த நாட்டோட செழுமைக்காக அவனை பக்கத்துல வச்சுக்கலாம். யாரு? இந்த ராஜா உணர்ந்து ராஜா பக்கத்துல வச்சுக்கணும். அவனுக்கு தேவை மரியாதை தான். அவனுக்கு அந்த குருவுக்கு தேவை மரியாதை மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. ஆமா, அவனோட லைஃப்ல. ஆமா, அந்த அறிவாளினை மதிக்கணும், அவனுக்கு எல்லா வசதியும் நீ செஞ்சு கொடுக்கணும், பட்டு பீதாம்பரம் போட்டு கொடுத்து அவன் நல்ல உயர்ந்த சிமானத்தை உட்கார வைக்கணும். அதுதான் உன்னோட வேலை. அறிவாளிகளை உயர்த்துதான் உன்னோட வேலை. அப்ப அறிவாளிக்கு தேவை மரியாதை, வேற என்ன தேவை? அவன் தான் அறிவாள் அறிஞ்சிட்டான், அவன் இயற்கை ஆற்றல வாழ்றான். நீ கொடுக்குற இந்த பிச்சைக்கார காசு, இந்த பணம், வைரம், வெங்காயம் இதெல்லாம் எதுக்காக அவனுக்கு? அதுவே அவனுக்கு சோறு போடுது. ஆற்றல் அவனுக்கு. அதான் அந்த வள்ளுவர் எழுதுவாரு, பொருட்செல்வம் முட்டாள் கையிலும் உள்ளதுன்னு எழுதுவாரு. பொருட்செல்வம் முட்டாள் கையில் இருக்கிறதுன்னு எழுதுவாரு. பொருட்செல்வம் யார் கையில் இருக்குது? பொருட்செல்வம் முட்டாள்கள் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா? காசு வச்சிருக்கவங்க அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்ல, காசு வச்சிருக்கவங்க இல்லையா? பட் ஆனா அதை வைத்துக் கொண்டு அறிவை பெருக்கிக்கிறதுக்கான வல்லமை அவங்களுக்கு வரணும். அதான் இருக்கிற காசை வந்து அறிவை பெருக்கிறதுக்கு செலவு பண்ணணுங்க. இருக்கிற காசை அறிவை பெறுவதற்கு. இப்ப இருக்கிற காசு தொலைக்கிறதுக்கு தான் இருக்குது. இருக்கிற காசு அறிவை தொலைக்க. உயிரே மாயத்துக்கான கல்வி படிச்சு இறந்து போறாங்களே. நீட் தேர்வு எழுதி இது வரைக்கும் 200 பேர் சேர்த்திருக்காங்களே. நீட் தேர்வு அவங்க
நீட் தேர்வு சரி ஆமா டாக்டர் ஆக்கல, ஆஹ் நீங்க என்ன டாக்டர் ஆக்கல அப்படின்னா அவன் என்ன சொல்றது? இப்ப நீ இன்னும் டாக்டர் ஆக்கல, நானே டாக்டர் ஆயிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீர் மருத்துவம் படிச்சு டாக்டர் ஆயிக்க வேண்டியது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இனிமேல் எதிர்காலம் அதான் வரப்போகுது. நீட் தேர்வு தேவையில்ல, ஒரு புடலங்கா தீர்வு. நீட்டு தேர்வு இல்லை, நெட்டு தேர்வு, குற்ற தேர்வும் தேவையில்லை. அது என்ன நீட்டு தேர்வு? இப்ப அது பேர் அடுத்த வீடியோ போட வேண்டியதான். நீட்டு தேர்வும் தேவையில்லை, குற்ற தேர்வும் தேவையில்லை, பேசாம ஒழுங்கா நீர் மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் டாக்டர் ஆயிரலாம். இப்ப காலையில் கூட கேட்டிருந்தாரு, என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அங்க படிக்கிறீங்க. நான் சொன்னேன் எதுவும் தேவையில்லைங்க, ஒழுங்கா இந்த நீர் மருத்துவத்தை படிக்க சொல்லுங்க. இது 7ஆம் அறிவு மருத்துவம். இயற்கை மருத்துவத்துல கூட இது கிடையாது. இயற்கை மருத்துவம்ங்கிறது வேற, இயற்கை ஆற்றல் மருத்துவம் வேற. அந்த இயற்கை மருத்துவத்தில் இன்னொரு பிரிவு நீர் மருத்துவ உலகத்துக்கு முதல் முறை நாம தான் அறிமுகப்படுத்தணும். திருவள்ளுவர் பரிந்துரைத்த திருமூலர் செய்த பல யோகிகள் ஞானிகள் செய்ததைத்தான் நாம் என்ன பண்றோம். ராமாயணத்துல கூட இதுக்கு வரலாறு இருக்குதுங்க. ராமாயணத்துல கூட நேற்று கூட ஒரு தலைப்பு போட்டுருந்தேனே, திருவள்ளுவர் தவம் வந்து உயிரை காக்கும், ராமனுடைய தவம் உயிரை எடுக்கும்னு ஒரு தலைப்பு போட்டிருந்த, பாத்தீங்களா? பாக்குறேங்கய்யா, தலைப்பு வந்து கடுமையா கொடுத்துருக்கேன் பாருங்க. திருவள்ளுவர் தவம் உயிரை காக்கும், ராமன் தவம் உயிரை எடுக்கும் போட்டிருந்தேன். ராமன் தவம் செய்வது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்திரஜித்து கொலை செய்ததற்காக பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தினான். நீங்க உயிரை தக்க வைக்கிறதுக்காக பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி தலைப்பை கொடுத்திருந்த ஒருத்தர் வந்து ஐயா வித்தியாசமா இருக்குன்னு எழுதியிருந்தாரு, பார்த்தேன் நான். வித்தியாசம் இல்ல, இருக்கிற ராமாயணத்துல இருக்கிற கதையை நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ராமாயணத்துல இருக்கிற கதையும் அது வந்து தவம் இருந்தா எப்படி தெரியுங்கன்னா, தவம் என்பது அடுத்தவனை கொலை செய்யறது தவம். அடுத்தவனை கொலை செய்யறதுக்கும் தவம் இருப்பாங்க. அடுத்தவனுக்கு தவம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதா தவம். இந்திரஜித்தனுடைய நோக்கமே வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தி வஜ்ர தேகம் பெற்று நோயற்ற தேகம் பெற்றவன் தான் இன்னைக்கு கொலை செய்யணுங்கிற வரமாயிட்டு வர்றான். அதாவது செத்தாலும் கூட ஒரு ஆரோக்கியவான்ல சாகணும் அவன் முடிவு பண்ணிட்டு வர்றான் இந்திரஜித்து. யார் என்னை கொன்னாலுமே அவன் விடுகின்ற அம்பு ஆரோக்கியவான்கள், அது ஆகாரத்தை திங்கிறவன் வந்து அம்பிடக்கூடாது. ஆகாரத்தை நிறுத்தி அந்த உடம்பு வஜ்ரதேகம் பெற்று அந்த ஆரோக்கியவான் விடுகின்ற அம்புலதான் சாகுன்னு ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதனாலதான் இந்திரஜித்து கொலை செய்யணும்னா 12 ஆண்டு தவம் இருந்தாங்க. சாப்பாடு அன்னாகாரமின்றி. லட்சுமணன் அந்த வகையை சேர்ந்தவன் தான், ராமன் அந்த வகையை சேர்ந்தவன். அதனாலதான் சாப்பாட்டு ராமனாய் இருந்தவனை யோக ராமனாக மாற்றியது விஸ்வாமித்திரன் தான். ஏன்னா அவன் மன்னர் வகையை சேர்ந்தவன். மன்னருடைய வேலை என்ன? திங்கிறதான வேலை. மன்னருடைய வேலை எனக்கு திங்கிறதாங்க மன்னருடைய வேலை. வேற என்ன? மன்னருடைய வேலை என்ன? தின்னு கொழுக்கிறதான வேலை. எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டே போடுவாங்க. எல்லாம் வந்து இலவசமா கொடுத்துருவாங்க. அதை வாங்கி திங்கிறதான் உனக்கு வேலை. தின்னு போட்டு கடைசியில அந்த புறம் வச்சிருப்பான். இப்போ அங்கே போய் லீலைகள் பண்ண வேண்டியதான். அதான வேலை. அந்த காலத்து மன்னர்கள் அதான பண்ணியிருக்கானுங்க. அப்படித்தானே கேசவன் போயிட்டு இடம் தெரியுது. சரி, முடிச்சுக்கலாமா? இதுதான் விஷயம். முடிச்சுக்கலாம். மீண்டும் நான் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு சுயமாக சிந்திக்க வேண்டாம். இயற்கை உணவு அது இது எல்லா தத்துவம் வச்சிருப்பீங்க, எல்லாம் தூக்கி எரிஞ்சிட வேண்டியதுதான். இங்கே இயற்கை உணவு ஒரு பேச்சுக்கே இல்லை. இது வெறும் காய்கறியும் தண்ணீர், அவ்வளவுதான். சுத்தம் பண்ணிட்டு அந்த அறிவு நுண்ணறிவா போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த நுண்ணறிவை பேசக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற அறிவெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா விட வேண்டிய அவசியம் வந்துரும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற புரிதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதன்படி மட்டும் தான் நம்ம பேசுவோம். முன்ன இருந்த புரிதல்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா இப்ப அறிவு வந்து நம்ம டிராவல் ஆகி உள்ள போக ஆரம்பிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதோட நமக்கு இப்ப நிறைய புரிதல் வந்திருக்கும் இல்லையா. ஆமா, தைரியம் வருது இல்ல, புரிதல் வர வர தைரியம் வருது, அப்புறம் ஆற்றல் வருது, சக்தி வருது, எல்லாமே வருது இல்ல. நிரூபிச்சு வேற புரிதல்ல தான் பேசுவோம். இதுல யாரும் சாக சொல்ல போறது இல்லை. இப்ப இதுல யாரும் தின்னுட்டு சாகுன்னு சொல்றது இல்ல, சுத்தம் பண்ணிட்டு உயிர் வாழுன்னு நான் சொல்றான். இது வந்து தின்னுட்டு யாருன்னு சாகுன்னு சொல்ல போறது. அவன் தான் சொல்றான், சராசரி காட்டு முன்னாடின்னு சொல்லுவாங்க, தின்னுட்டு சாகுறேன்னு தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சுத்தம் பண்ணிட்டு உயிர் வாழுன்னு சொல்றான். சுத்தம் பண்றது கூட ஒரு உணவு தான். ஆனால் ஆற்றல் என்பது பாருங்க, இது என்ன பேசி முடிச்சுக்கிறேன். நானோவா தான் இருக்கு. இப்ப ஆக்சிஜன் நானோவா தான் இருக்கு. கேஸ் பார்ட்டிகல், அது நானோ பார்ட்டிகல் தான். நைட்ரஜன் வந்து கேஸ் பார்ட்டிகல், அது நானோ பார்ட்டிகல் தான். நானோ பார்ட்டிகல் தான் உள்ள போய் கன்வெர்ட் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுது. என்ன ரியாக்ஷன்? பிசிக்கல் வந்து கெமிக்கலா மாறுது. பிசிக்கல் இன்டு கெமிக்கல். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேற, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வேற. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி உள்ள போச்சுன்னா அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மாதிரி விசித்திரமான பண்புகளை உண்டாக்கும். நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, அது விசித்திரம் தானே. நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது விசித்திரம் தானே.
நைட்ரஜனா நம்ம வெடிக்க. சைக்கிள் ஓட்டும் போது ஆ, எப்படி வந்து அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி இப்போ ஆ, சைக்கிள் மெரிக்க அந்த டைனமோ லைட் எரியுது பாருங்க. அது அதே பிசிக்கல், மாதிரி. ஆ, அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதே அதே மாதிரி மாதிரி தான். பாத்தீங்கன்னா ஆ, அதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து அந்த ம், எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அந்த அவ்வளவுதான். அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நைட்ரஜன் வந்து காட்டுல இருக்க நைட்ரஜன் அழகா பாத்தீங்கன்னா புரோட்டானா எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிக்குது. அது நம்ம ஆயிட்டு நம்ம தான் உடம்புல இருக்கு, உள்ள ஆயிட்டு தான் போகும்போது. இருக்கு. ஆயிட்டு தான் இருக்குது. அதான் நடக்குது. இப்பதான். ஏன்னா நீங்க வந்து எவல்யூஷன்ல தான் ஆராய்ச்சி பண்றீங்க. இப்ப எல்லா விஞ்ஞானிகளும் சரி, நீங்க புழு ஆராய்ச்சி பண்ணுவீங்க, அப்புறம் எலி ஆராய்ச்சி பண்ணுவீங்க, அப்புறம் குரங்கு ஆராய்ச்சி பண்ணுவீங்க, இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணுவீங்களே தவிர, இந்த யோக பயிற்சியில முயற்சி பெற்றோர் நீங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. இப்ப இன்னும் யோக பயிற்சியை பத்தி லேச தத்துவம் தான் பேசுறீங்க. கை கால மடக்கிறவன் யோகிங்கிறீங்க. ஆனால் ஆகாரத்தை நிறுத்தி திடப்பொருளை நிறுத்தி வாழ்றவன இன்னும் திடப்பொருளை நிறுத்தி வாழ்றவன் நீ ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஐயா திடப்பொருளே இதுல ஆ, லாஸ்ட் வீக் வந்து அந்த டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம எடுத்து கொஞ்சம் நான் படிச்சுட்டு இருந்தேங்கய்யா. அதுல ஆ, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆ, டிஎன்ஏயோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அது மனித உடல்ல உடனே குடுத்துடல. ம், ஓரளவுக்கு தான் அது வந்து நம்ம இருக்கிற இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம உடம்போட அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ம், ஒரு 5% மட்டும் தான் வச்சிருக்கு. இன்னும் ம், 95% அத வந்து இன்னும் தொடவே இல்ல அப்படின்னு ம், சொல்லுது. ம். கரெக்டா? 5% மட்டும் தான் வந்து இப்போதைக்கு அது உயிர் போட வச்சிருக்கு. இன்னும் ஆ. 95% அத தொடவே இல்ல. அப்ப அப்படின்னா என்ன காலியா இருக்கு, அர்த்தம்? காலியா இருக்கு. புதிய பரிணாமத்தை நோக்கி போகுது. இடம் இருக்குது, புதிய பரிணாமத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் இன்னும் இடம் நிறைய இருக்கு. இன்னும் வெவ்வேறு மாற்றத்தை உண்டாக்கும், வெவ்வேறு மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு தயாரா இருக்கு. காலி இடம் நிறைய இருக்கு. அப்ப இன்னும் நிறைய எஸ், கட்டலாம், நிறைய கட்டுமானம் எஸ், கட்டலாம், புது புது வடிவத்தை உருவாக்கலாம். தெரிஞ்சு போச்சு. எஸ். அதுதான். அது படிச்சேன் நானு. நீங்க சொன்ன பிறகு அப்ப லாஸ்ட் ம், வீக் நானு ஏதோ ஒண்ணுக்காக இந்த டிஎன்ஏ பத்தி சரி டிஎன்ஏல என்னதான் சொல்லியிருக்கான். இப்ப ம், நம்ம வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இந்த நோய் வராம இந்த பாடிய மாத்தும்போது பாத்தீங்கன்னா, ம், அப்பதான் அந்த டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகுது. அந்த ம், டிஎன்ஏவே அப்பதான் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம இப்ப ம், ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா, ம், கை தொடாத அதாவது இப்ப நம்ம இந்த உடம்புக்கு வந்து ம், இயற்கை ஆற்றல்ல வேலை செய்யும் பொழுதுதான் டிஎன்ஏல தொடாத பாகங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது. இந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா சில பார்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கான். நான் உங்களுக்கு அப்புறம் ம். அதை எடுத்து நான் ஃபார்வர்ட் பண்றேன். சரி, சரி. பிரெயின்ல இருக்கிற செல்ஸ் வந்து அஹ், ம், அந்த நுண்ணறிவை கேட்கக்கூடிய அந்த தன்மை வந்து டிஎன்ஏல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாடியில ஆக்டிவேட் ஆகுது ஃபாஸ்டிங்ல ம், இருக்கும்போது அப்படின்னு ம், சொல்லியிருக்காங்க. இருக்கலாம். நான் பாக்குறேன் சரிங்க. நான். நன்றி. ஓகேங்க. சந்திப்போம். நன்றி.